தினமும் காலையில் எழுந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதுதான் அந்த நாள் முழுக்க உங்களுக்கு ஒரு மூட் செட்டராக இருக்கும். இப்போ காலையில் எழுந்து பல் தேய்ச்சிக்கிறோம், முகம் கழிக்கிறோம், அதெல்லாம் ஓகே, அது நார்மல், அது எல்லோரும் பண்ண வேண்டியது, பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் முதல் விஷயமாக என்ன பண்ணுறீங்க? இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான் உடனே போய் சமைக்க போயிடுவேன், எனக்கு எதுக்குமே நேரம் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, இல்லை நான் வாக்கிங் போயிடுவேன், நான் இது பண்ணுவேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ருட்டீன் இருக்கும். ஒரு சிலர் இல்லை நான் உடனே போய் டீ சாப்பிட போயிடுவேன். இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ருட்டீன் இருக்கும். ஆனால் தினமும் அந்த முதல் 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம் தான் ரொம்ப நல்லது. அதை நீங்கள் உங்களுக்காக செலவழிச்சிங்கன்னா நிச்சயமாக அந்த நாள் முழுக்க எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் உங்களால் அதை இன்னும் எளிய முறையில், இன்னும் சிறப்பான முறையில் கையாள முடியும். அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அந்த ஃபஸ்ட்டு 1 hour 1 to 1.5 hours வச்சுக்கோங்க. 1.5ங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய டைம் நமக்கு இல்லை அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் எழுந்தாலும் 1 மணி நேரம் என்னால் ஒதுக்க முடியும்னு சொன்னீங்கன்னா, அந்த டைமில் எழுந்த உடனே ஃபோனை பார்க்காதீங்க. முதல் முக்கியமான பிரச்சனை நிறைய பேர் சொல்கிறது, உடனே ஃபோனை எடுப்பேன், அதை பார்க்கும்போது அதில் ஒரு மெசேஜ் வரும், அப்புறம் இன்ஸ்டாகிராம் பார்ப்பேன், ஃபேஸ்புக் அது இதுன்னு பார்த்து அப்படியே நிறைய டைம் போயிடுவாங்க. அது மட்டும் பண்ணாதீங்க. ஃபோனை சார்ஜில் போடணுன்னா போட்டுருங்க, ஆனால் மெசேஜ் பார்க்காதீங்க, எதுவுமே பார்க்காதீங்க. வேறு எந்த வேலையும் செய்யாதீங்க. வேறு ஏதாவது ஒரு வேலை நம்ம செய்யலான்னு போனோம்னா அவ்வளோதான், நம்ம நினைக்கிறது பண்ண முடியாது. அந்த மாதிரி எந்த விஷயத்தை பற்றியும் அதிகமாக யோசிக்காதீங்க. பர்டிகுலராக இப்போ நான் சொல்ல போகிறது அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் என்ன பண்ணலான்னா, யோகா உடம்புக்கு, தியானம் மனதிற்கு, இந்த 2ம் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பும் நல்லாயிருக்கும், மனசும் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த சமயத்தில் நம்ம யோசிக்கக்கூடாது, நம்ம இன்றைக்கி யோகா பண்ண முடியுமான்னு. ஒருவேளை கொஞ்சம் டைம் கம்மியாக இருந்ததுன்னா எப்போதும் பண்ணுறதுல கொஞ்சம் பாதி பண்ணுங்கள். ஒவ்வொரு ஆசனமோ அல்லது ஒவ்வொரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறீங்கன்னா 10 முறை பண்ணுறதை 5 முறையாவது பண்ணுங்கள். அந்த உடம்புக்கு அதை ஞாபகம் இருக்கணும், நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மூமெண்ட்டுங்கிறது கொடுக்கணும். ஸோ நீங்கள் 1.5 மணி நேரம் வச்சிங்கன்னா அழகாக நீங்கள் ஒரு 3/4 மணி நேரம் அல்லது அட்லீஸ்ட் ½ an hour எக்ஸசைஸ், மிச்ச நேரம் நிம்மதியாக திருப்தியாக தியானம் பண்ணலாம். 1 மணி நேரம் தான் இருக்குனாலும் முகங்கழுவி பல் தேய்ச்சி உட்காந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் யோகா பண்ணிவிடுங்க. யோகா முடிச்சுட்டு தியானம் பண்ணிங்கன்னா சக்ராஸ் எல்லாம் நல்லா ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் தியானம் பண்ணும்போது தியானமும் சிறப்பாக வரும், அனுபவம் இன்னும் சிறப்பாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். அன்றைக்கி முழுக்க உங்கள் மனம், உடல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு